Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரியில செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரை பண்ணுவோம். எடுத்ததும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கார்னருக்கு கொஞ்சம் தள்ளி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கார்னரில் வந்து நம்ம ஷார்ப்பாக வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் த்ரெட் எடுத்துட்டேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச். ஓகே, எடுத்துட்டு இப்போ நார்மலாக செயின் ஸ்டிச். ஸோ பார்த்திங்கன்னா லைன் வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் போகுது, தெரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம இந்த டைரெக்ஷனுக்கு நம்ம த்ரெட்டை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டு வரக்கூடாது. இப்போது இந்த லைன் வந்து இதோட எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போடணும். எப்போவுமே நம்ம ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி ஷார்ப்பான பிளேஸ்லலாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். ஸோ லாக் போட்டுட்டு இப்போ தெரியுதா? இந்த போர்ஷன் வந்துட்டு ஷார்ப்பாக வருது. இதே நம்ம ஷார்ப்பாக போடாமல் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போடாமல் நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த ஷார்ப்னஸ் இந்த கார்னர் வந்துட்டு பிளெண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பிளெண்ட் ஆகும்போது நமக்கு ப்ராப்பரான ஷேப் வந்துட்டு கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்கிறது. இப்போ இதே மாதிரி நான் இந்த கார்னரில் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்துட்டு எனக்கு எண்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு என்னோடய டிசைன் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நான் வந்துட்டு ஷார்ப்பாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போகாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ தெரியுதா இது எப்படி பிளெண்ட் ஆகி வந்திருக்கு? இந்த போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம லாக் போட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் போட போகிறோம். சேம் அதே மாதிரியே கார்னரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேறு ஏதோ டைரெக்ஷனில் வேறு ஏதோ பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேம் லாக் ஸ்டிச் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு சேம் அதே மாதிரியே இப்போது நம்மளோட லைன் இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டைரெக்ஷனில் கண்டினியூ பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லாக் ஸ்டிச் போடும்போது ரொம்ப லாங்காலாம் இப்படி போயிட்டு இன்சர்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கன்னா இதில் லாங்காக இன்சர்ட் பண்ண என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாருங்கள், தெரியுதா? இந்த போர்ஷனில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கதே தெரியல. பட் ஆனால் இதில் பாருங்கள் இதில் தெரியுதா எப்படி இருக்குன்னு? ஸோ
ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எடுக்கிறது நம்ம லாக் ஸ்டிச் ரொம்ப குட்டியாக தான் எடுக்கணும், ரொம்ப பெரிய லாக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு குட்டியாக தான் எடுக்கணும். குட்டியாக ரொம்ப குட்டியாக போடுறோம், அதை ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சர்க்கிள் போடுவோம். ஸோ ரவுண்ட் ஷேப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம திலக் ஷேப் போடலாம். இந்த கேமரா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ அதனால நான் வந்துட்டு இப்படி போடுறேன். நீங்கள் வந்துட்டு கேமரா டிஸ்டர்பன்ஸில் எதுவும் இல்லாமல் தான் போடுவீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக எதுவும் ஸ்ட்ரகிள் இருக்காது. ஸோ திலக் ஷேப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேங்கோ ஷேப் போட போகிறோம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஷேப்ஸுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த கர்வ் லைன்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி த்ரெட் எடுத்துட்டேன், கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கர்வ் லைன் கரெக்டாக சேமாக வரணும், ஈக்குவலாக. ஸோ இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.